வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விமானப்படையின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சியினர் சந்தேகம் எழுப்புவதால் ராணுவத்தினரின் மன உறுதியை குலைக்கும் வகையில் பேச வேண்டாம் என பிரதமர் வேண்டுகோள். அதிமுக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தகவல். எதிர்க்கட்சிகள் தூக்கமின்றி தவிக்கும் மெகா கூட்டணியை அமைத்துள்ளதாகவும் பெருமிதம். சென்னையில் தேமுதிக தலைமையகத்தில் நாளை மறுநாள் அவசர ஆலோசனைக் கூட்டம். யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்ய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு. திண்டுக்கல் கூட்டத்தில் பங்கேற்கக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மிரட்டல். பாஜகவினர் தாக்கினால் திருப்பி தாக்க மாட்டோம் என வைகோ பதிலடி. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் கோவை வருகை. ராம்நாத் கோவிந்த் வருகையை ஒட்டி கோவை மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். விமானப்படையின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சியினர் சந்தேகம் எழுப்புவதா என பிரதமர் மோடி ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பினார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பீகார் தலைநகர் பாட்னாவில் வரலாற்று சிறப்புமிக்க காந்தி மைதானத்தில் பிரம்மாண்ட கூட்டத்தில் மோடி பங்கேற்றார். அப்போது அவர் பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கத்துடன் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த 5 ஆண்டுகளாக ஏழை மக்களின் வறுமையை போக்க கடும் முயற்சியை மேற்கொண்டு வருவதாக அப்போது அவர் தெரிவித்தார். ஊழலை ஒழிக்க தைரியமான முடிவுகளை தாங்கள் மேற்கொண்டதாகவும் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது தொடங்கப்பட்ட நலத்திட்டங்களை காங்கிரஸ் ஆட்சி ரத்து செய்தது என்று மோடி குற்றம் சாட்டினார். விமானப்படையின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சியினர் சந்தேகம் எழுப்புவது குறித்து வருத்தம் தெரிவித்த பிரதமர் மோடி ராணுவத்தினரின் மன உறுதியை குலைக்கும் வகையில் பேச வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். 1200 கோடி ரூபாயில் பாட்னா விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாட்னாவை ஸ்மார்ட் நகரமாக்கும் திட்டம் இருப்பதாகவும் தெரிவித்த மோடி, நிதிஷ்குமாரும் சுஷில் குமாரும் பீகாரின் இருண்ட காலத்தை விரட்டி அடித்ததாக கூறி அவர்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வரும் 8ஆம் தேதி வெளியாக வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற 16வது நாடாளுமன்ற தேர்தலில் 282 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியமைத்த பாஜக ஆட்சியின் பதவிக்காலம் வரும் மே மாதம் 26ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து 17வது நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தேர்தலை எத்தனை கட்டங்களாக நடத்துவது, பாதுகாப்பு ஏற்பாடுகளை எந்த வகையில் செய்வது என்பன தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளின் கூட்டமும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரும் 8ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக டெல்லியில் தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேச பாதுகாப்பில் பிரதமர் மோடி கோட்டை விட்டதால்தான் தீவிரவாதிகளின் தாக்குதல் நடந்ததாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ரந்தீப் சுர்ஜித்வாலா, பிரதமர் மோடி ராணுவ வீரர்களின் தீரச் செயலையும் தியாகத்தையும் அரசியலாக்குவதாக தெரிவித்தார். எந்த பொறுப்பும் இல்லாத நாசிச பிரதமரை நாடு பார்ப்பதாகவும் அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் இதுவரை 5665 முறை கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டை தாண்டி இந்தியாவுக்குள் வந்திருப்பதாக கூறிய அவர், பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு மோடி எப்போது பொறுப்பேற்பார் என்றும் கேள்வி எழுப்பினார். Nation today witnessed a monologue by a narcissistic prime minister sans any sense of accountability. Pakistan has crossed LOC, has also violated international border 5,665 times. When will Modi ji take responsibility for decisive action against Pak-sponsored terror?
அதிமுக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், எதிரிகள் மீது மிராஜ் விமானம் போல தாக்குதல் நடத்தி விரட்டியடிப்பது அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என்று கூறினார். அதிமுகவின் ஐடி விங் ஈட்டி முனையாக எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவதாக கூறிய அவர், அதிமுகவுக்கு ஐடி விங் இதயம் போன்றது என்றும் தெரிவித்தார். எதிரிகள் தூக்கமில்லாமல் தவிக்கும் மெகா கூட்டணியை அமைத்துள்ளதாக கூறிய அமைச்சர் ஜெயக்குமார், சூப்பர் ஜெட் வேகத்தில் செயல்படும் அதிமுக மத்தியில் மிகப்பெரிய சக்தியாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். தலைவர் பொன்னையன் தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூடி ஆலோசனை நடத்தி வருவதாக கூறிய அவர், அதிமுக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். அவர்கள் என்ன வேகத்தில் இருந்தார்களோ அதே வேகத்தில் தான் இன்றைக்கும் கிஞ்சித்தும் குறையாமல் அதே சூப்பர் ஜெட் வேகத்தில் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே நிச்சயமாக எல்லாவற்றிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் முந்தும். அதே போன்று மக்களிடத்திலே முழுமையான அளவுக்கு எல்லா வாக்குகளையும் பெறுகின்றவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் முந்தும். முழுமையான அளவிற்கு பேச்சுவார்த்தைகள் சுமூக அளவில் நடைபெற்று ஒரு மெகா கூட்டணி முழுமையான அளவிற்கு அமைக்கப்பெற்று எதிரிகள் இப்பொழுது தூக்கமில்லாத ஒரு நிலையிலே இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் ஒரு முழுமையான அளவிற்கு கூட்டணி அமைக்கப்பட்டு அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறுகின்ற ஒரு நிலை தமிழக மக்கள் ஏகமனதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு முழுமையான அளவிற்கு அவர்கள் ஒரு உறுதி அளித்திருக்கின்ற நிலையில் நிச்சயமாக 40 நமதே 4 நமது என்ற அடிப்படையிலே வெற்றி பெறுவோம். கூட்டணி யாருடன் என்பதை முடிவு செய்வதற்காக வரும் செவ்வாயன்று சென்னையில் தேமுதிகவின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக அதிமுக கூட்டணியில் சேருமா, திமுக கூட்டணியில் சேருமா என்பதை பலரும் எதிர்பார்த்துள்ளனர். இந்நிலையில் வரும் செவ்வாயன்று சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமையகத்தில் பகல் 10:30 மணிக்கு பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைமை நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அன்றைய கூட்டத்தின் முடிவில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதற்கு விடை தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதிமுக சார்பில் கூட்டம் நடத்தக்கூடாது என்று பாஜக தொண்டர்கள் மிரட்டுவதற்கெல்லாம் அஞ்சப்போவதில்லை என வைகோ தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள தேர்தல் நிதி வழங்கும் கூட்டத்துக்கு சென்றுள்ள வைகோ செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பாஜகவினர் மதிமுகவினரை தாக்கினால் திருப்பி தாக்க மாட்டோம் என்றும் 25 ஆண்டுகளாக மதிமுக பொது அமைதியை காக்க விரும்புகிறது என்றும் கூறினார். 40 தொகுதிகளிலும் சூரியன் ஜொலித்துக் கொண்டிருப்பதாகவும் ஒரு தொகுதிக்கு அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் 50 கோடி ரூபாய் செலவிட திட்டமிட்டிருப்பதாகவும் வைகோ கூறினார். நாகர்கோயில்ல அந்த படகுடியில கூட எங்க தம்பிமார்களை திரும்பி வாங்கன்னு சத்தம் போட்டு கூப்பிட்டேன். நான் அடிச்சா அடிக்கட்டும், கள்ளக்குண்டை எரிஞ்சா அறியட்டும், என்னை தானே அறிவாங்க அப்படின்னு சொல்லி அங்க எந்த வன்முறையிலும் ஈடுபட மாட்டோம். இந்த இத்தனை வருஷத்துல நான் பெரிய கட்சிகளோட எல்லாம் எழுத்து மோதி இருக்கிறேன், கடுமையா அவங்களை விமர்சிச்சிருக்கிறேன், தனிப்பட்ட முறையில இல்ல, கொள்கை ரீதியாக. ஆனால் எந்த இடத்துல என்னை தாக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வந்ததே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த வன்முறை கலாச்சாரம், கட்சிகளை தாக்குவதற்கு முனையலாம் என்கிற எண்ணம் அது நல்லதில்லை. நாங்க எந்த காரணத்தை முன்னிட்டு நாங்க மதிமுக இந்த 25 வருஷமா அந்த கட்சியினுடைய மரியாதையை, ஒரு பொது அமைதியை காப்பதில் நான் நடைபயணம் போகும்போதும் போக்குவரத்து இடைஞ்சல் பண்ணதில்லை. மக்களுக்கு நாங்க இடையூறு பண்ண மாட்டோம், உதவியாத்தான் இருப்போம். மக்களவைத் தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுமா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடுமா என்பது குறித்து நாளை மறுநாள் அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் வீட்டுக்கு சென்று அவரது உடல் நலன் குறித்து சரத்குமார் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக திமுக இல்லாமல் ஒரே கருத்துடையவர்கள் கூட்டணி வைக்க தயார் என்று தெரிவித்தார். தேர்தலில் மக்கள் பணம் வாங்காமல் இருந்தால் நல்லவர்கள் வெற்றியடைய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். தன்னை பேரம் பேசும் நபர் இல்லை என குறிப்பிட்ட அவர், கூட்டணி குறித்து யாரிடமும் பேசவில்லை என்றும் தன்னிடம் பலர் பேசிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார்.
சொல்ல முடியாது. ஒத்த கருத்து உள்ளவர்கள் ஒருங்கிணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்கிறேன். நான் பேரம் பேசி எனக்கு இவ்வளவு சீட்டு கொடுங்க, இவ்வளவு பணம் கொடுங்க நான் கேட்க போறதில்லை. அதுக்காக மற்றவங்க அப்படிதான் கேட்டாங்களான்னு அடுத்த கேள்வி கேட்டுறாதீங்க, எனக்கு தெரியாது. சொல்றதை வச்சுதான் நானும் பேசுறேன். மக்கள் என்னைக்கு வந்து பணம் வாங்காம வாக்குகளை விற்காம இருக்கிறார்களோ அன்று நிச்சயமாக நல்லவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதான் நான் இந்த தேர்தலை பற்றி சொல்ல விரும்புறேன். பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழந்த 36 தீயணைப்பாளர்கள் குடும்பத்துக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளில் 36 தீயணைப்பாளர்கள் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழந்த 36 தீயணைப்பாளர்கள் குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் உயிரிழந்த 36 தீயணைப்பாளர்கள் குடும்பத்துக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற சண்டையில் 5 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர். 2 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர். காஷ்மீரின் குப்வாரா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மறைந்திருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் தக்க பதிலடி கொடுத்தனர். இந்த பகுதியில் தொடர்ந்து 3வது நாளாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் சண்டை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் துப்பாக்கியால் சுட்டதை அடுத்து தீவிரவாதிகள் 2 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதிகளின் தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து அங்கு சண்டை நடைபெற்று வருவதால் கூடுதலாக பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நான் அவரது ரசிகனாகிவிட்டேன் என விமானி அபிநந்தன் போன்று மீசை வைத்துள்ள பெங்களூரு வாசி ஒருவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் பிடியில் சிக்கி மீண்ட சென்னையை சேர்ந்த விமானி அபிநந்தனின் துணிச்சலுக்கு பாராட்டு கிடைத்து வருகிறது. அதே நேரத்தில் அவரது மீசையும் பிரபலமாகிவிட்டது. இளைஞர்கள் பலர் அதே பாணியில் மீசையை வளர்க்க தொடங்கிவிட்டனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு நகரில் வசித்து வரும் முகமது சந்த் விமானி அபிநந்தன் போன்று மீசை வைத்துள்ளார். இது பற்றி கூறிய அவர், நான் அவரது ரசிகன் என்றும் அவரது ஸ்டைலை நான் விரும்புகிறேன் எனவும் கூறினார். மேலும் அபிநந்தன் உண்மையான ஹீரோ என மகிழ்ச்சியாக தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கோவை வருகையை ஒட்டி மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 3 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகை தரவுள்ளார். இதற்காக அவர் இன்று பிற்பகல் விமானப்படை விமானம் மூலம் டெல்லியிலிருந்து கோவை வருகிறார். அவரை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்கிறார்கள். கோவை விமான நிலையத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கார் மூலம் கோவை ரேஸ் கோர்ட்டில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் இரவு தங்குகிறார். திங்கட்கிழமை காலை சூலூர் விமானப்படை தளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் கோவையை அடுத்த வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஈஷா யோகா மையத்தை பார்வையிட்டு அங்கு நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்கிறார். மேலும் 112 அடி உயரம் உள்ள ஆதியோகி சிலை வளாகத்தில் செய்யப்பட்டுள்ள ஒலி காட்சியை ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைக்கிறார். பின்னர் செவ்வாய்க்கிழமை காலை விமானம் மூலம் டெல்லி திரும்புகிறார். ஜனாதிபதியின் வருகையை ஒட்டி மாவட்டம் முழுவதும் 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ரஃபேல் விவகாரத்தில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை வரும் 6ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. இந்திய விமானப்படைக்கு பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடம் இருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்காக மத்திய பாஜக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. 58,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதனிடையே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் ரஃபேல் ஒப்பந்த நடைமுறையில் சந்தேகம் கொள்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதே சமயம் ரஃபேல் விமானத்தின் விலை கொள்முதல் நடைமுறை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தவறான தகவல்களை தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரி முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அருண் ஷோரி, யஷ்வந்த் சின்ஹா, சமூக ஆர்வலர் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டோர் சார்பில்
மறு ஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதிகள் SK கவுல், KM ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணை நடைபெற்றது. அப்போது தங்களது மனுக்களை வழக்கமான நீதிமன்ற நடைமுறைகளின்படி விசாரிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் கோரப்பட்டது. அக்கோரிக்கையை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து மறு ஆய்வு மனுக்கள் வரும் 6ஆம் தேதி விசாரிக்கப்பட உள்ளன. முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா திமுக சார்பில் நீலகிரி தொகுதியில் போட்டியிட அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு அளித்தார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பும் திமுகவினர் விருப்ப மனு கொடுக்கலாம் என திமுக தலைமை கடந்த வாரம் அறிவித்தது. இதற்கான மனுக்கள் அண்ணா அறிவாலயத்தில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா திமுக சார்பில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை தாக்கல் செய்தார். இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நீலகிரி பட்டியலினத்தவர் தொகுதியில் போட்டியிட்டார். இவர் அதிமுகவை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவரிடம் தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தக்கலை அருகே தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவனை ராகிங் செய்த 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 3 காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள குமாரகோவில் நூருல் இஸ்லாம் பொறியியல் கல்லூரியில் ராகிங் அதிகளவு நடைபெறுவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தன. இந்நிலையில் அக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் கேரள மாநிலம் பாரச்சாலையை சேர்ந்த திபு என்ற மாணவரை 2ஆம் ஆண்டு மாணவர்கள் இஸ்மாயில், பிரவுன், கிறிஸ்ட் ஆகிய 3வரும் ராகிங் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் காயமடைந்த திபு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி அருகே யானை ஒன்று சாலையில் இருந்த சோதனைச் சாவடியை காலால் தாண்டி கடந்து செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி, ஓசூர், கோவை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் குடிநீர், உணவை கிராமப் பகுதிக்குள் நுழைந்து காட்டு யானைகள் அட்டகாசம் செய்து வருகிறது. காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினரும் பொதுமக்களும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பாட்டவயல் பகுதியில் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த சோதனைச் சாவடி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு நேரத்தில் அந்த வழியாக வேகமாக வந்த காட்டு யானை ஒன்று சோதனைச் சாவடி அருகே வந்து நின்றுவிட்டது. பின்னர் தடுப்பு கட்டை ஒரு காலால் மிதித்து தாண்டிவிட்டு லாவகரமாக தாண்டி சென்றது. இச்சம்பவம் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கென தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் உயரும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேட்டரி மூலம் இயக்கப்படும் வீல் சேர் முதற்கட்டமாக ஈரோடு மாவட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்காகவே இந்த அரசு புதிய திட்டங்களை கொண்டு வந்து அவருடைய எதிர்கால வாழ்க்கையில் மாற்றுத்திறனாளியுடைய வாழ்க்கை உயர்வதற்கு 4% இடம் ஒதுக்கீடுகளை வழங்கலாம் என்று ஆணை பிறப்பதிலே மாண்பு அம்மாவுடைய அரசு என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் அந்த பணிகளை சிறப்பான முறையில் நிறைவேற்றி வருகிறார்கள். அரசு செய்த நலத்திட்டங்களுக்கு மக்கள் விசுவாசமாக இருப்பார்கள் என்றும், அரசு செய்துள்ள சாதனைகளுக்கு மக்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்றும் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2.50 லட்சம் மக்களுக்கு கால்நடைத்துறை மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பல்வேறு திட்டங்களை கொடுக்கின்றோம். அந்த திட்டங்களுக்கு எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கிராமப்புற பகுதிகள் என்று சொன்னால் எங்களுடைய துறையின் மூலமாக இன்றைக்கு பார்த்தீர்களேயானால் கால்நடை பராமரிப்பில் 1.5 லட்சம் பேர்களுக்கு விலையில்லாத வெள்ளாடுகள் இந்த ஆண்டு 2019 கொடுத்திருக்கின்றோம். செய்திருக்கின்ற பணிகளுக்கும் வாங்கியிருக்கின்ற மக்கள் எங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள், சாதனைகளுக்கு எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை முழு அளவு.
சுழலியல் போராளி முகிலனை மீட்க கோரி பல்வேறு அரசியல் கட்சியினர் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தீவிரமாக போராடி வந்த முகிலன் சில தினங்களுக்கு முன் மாயமானார். அவரை மீட்க பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் முகிலன் மீட்பு இயக்கத்தை அமைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் நேற்று நடைபெறுவதாக இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். இதையடுத்து அங்குள்ள பெரியார் மன்றத்தில் கூட்டு இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் மற்றும் பல்வேறு கட்சியினர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது முகிலனை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அமைதியான வழியில் நடத்தப்படும் போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் காணப்பட்டது. முகிலன் அவர்கள் கடந்த 15/2/2009 அன்று சென்னை செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு காணவில்லை. கிட்டத்தட்ட 15 நாட்கள் கடந்துவிட்டன. தமிழக அரசு இதுவரைக்கும் மெத்தன போக்கிலே கடைபிடித்து வருகிறது. அவர் தொடர்ச்சியாக சுற்றுச்சூழலுக்கு பாதுகாக்க வேண்டியும் மக்களுடைய போராட்டங்களுக்காகவும் தொடர்ந்து போராடியவர். ஒரு சிறந்த ஜனநாயகவாதி. அவரை 15 நாட்களாக தமிழக காவல்துறையும் உளவுத்துறையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது எங்களுக்கு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக ஸ்டெர்லைட் நிர்வாகத்திற்கு எதிராக தொடர்ந்து அவர் போராடி வந்து கொண்டிருக்கிறார். ஸ்டெர்லைட் நிர்வாகமும் தமிழக அரசும் நடந்த துப்பாக்கிச் சூட்டினுடைய ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே அவர் காணாமல் போனதற்கு ஸ்டெர்லைட் நிர்வாகம் காரணமாக இருக்கும் என்கின்ற ஐயம் எங்களுக்கு எழுந்திருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பக்கம் மக்களும் தொண்டர்களும் உள்ளதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் ஆதரவு இல்லாததால் அதிமுகவும் திமுகவும் கூட்டணியை தேடி அலைவதாக கூறினார். மேலும் ஜெயலலிதா நினைவிடம் அமைக்கக்கூடாது, சட்டசபையில் ஜெயலலிதா படம் வைக்கக்கூடாது என்று கூறிய மாநில கட்சிகளுடனும் மக்கள் விரும்பாத தேசிய கட்சியுடனும் கூட்டணி வைத்துள்ள அதிமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் தினகரன் தெரிவித்தார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வார்த்தையில சொல்லுற மானக்கட்ட கூட்டணியை அமைச்சிருக்காங்க. இன்னொரு குச்சி தான் தெரியும் உங்களுக்கு, திமுக பலமான கூட்டணி, பயில்வான் கூட்டணி. அவங்கெல்லாம் தேர்தலை பாருங்க. மக்கள் எங்களோட இருக்கிறப்ப, எங்க அம்மாவுடைய தொண்டர்கள் 95% பேர் எங்களோட இருக்கிறப்ப நாங்கள் யார்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறோம்? மக்கள் எங்க கூட இருக்காங்க. அதனால மக்கள் அவங்கள்ட்ட இல்லாததுனால தான் எல்லாம் கூட்டணி தேடி மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அங்கெல்லாம் மிதிச்சுட்டு இருக்காங்க. அது இதே தெய்வம் அம்மா அவர்களை பற்றிய அவர் மரணத்துக்கு அப்புறம் அவர் நினைவில் கட்டக்கூடாதுன்னு சொன்ன கட்சியோடையும், அவரை சட்டமன்றத்தில் அவருக்கு படம் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன கட்சியோடையும், தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற தேசிய கட்சியோடையும் அதிமுக கூட்டணி வச்சிருக்குன்னா இன்னைக்கு யார் வயிற்றுல புலி கரைக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும்.